எது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, நான் 5 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கிறேன். ஸோ WDலேருந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9300 இருந்துச்சு. ஸோ இப்போது அதுதான் இருக்குது. பட் நான் வந்துட்டு ஆஃபரில் வாங்கினால வந்துட்டு எனக்கு 8100 rupeesக்கு வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1100 வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து இந்த ஆஃபரில் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் என்னென்ன வாங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 பொருள் வாங்கிக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் 1 அண்ட் வர பொருளுங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எவ்வளோ ஸ்பீடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் அது மஸ்ட் தான் இருக்குது. ஸோ இதை நான் எப்போ ஆர்டர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 10th ஆர்டர் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15th ஜஸ்ட் இப்போ தான் நம்மளுக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகிடுன்னு ஒரு அன்பாக்ஸ் வீடியோ போட்டுடலான்னு நினச்சிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, நான் 3 ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன். ஸோ அதில் ஒன்றா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக ஒரு ஓப்பன் பண்ணிட்டு ஓவர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 5 TB, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 GB இது இருக்கும். இந்த பாக்ஸ் பார்க்கல நம்மளுக்கு எடுத்தோடனே கொஞ்சம் வெயிட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ஃபோனோட கொஞ்சம் நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதை கடைசியாக நம்ம பொருள் வெளியே நம்ம இங்கே எடுக்க போகிறோம். வெயிட்டாக இருக்குங்க. ஸோ கிராம்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு கொடுக்கலாங்களா? அண்டு ஸோ கிராம்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 years மேனுஃபேக்சரிங் வாரண்டி இங்கே கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே அங்கே நம்மளுக்கு வின்னிங் கான்டென்ட்ஸ் டெஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லி ஒரு லேப்டாப் வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்கிரிப்ஷன் 256 byte AES ஹார்ட்வேர் என்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா யாராலையுமே வந்துட்டு இதை ஓப்பன் பண்ண முடியாது. வெறும் ஜஸ்ட் நம்ம மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் அப்புறம் இது வந்துட்டு எந்த டிவைஸில் சப்போர்ட் ஆக நீங்கள் போட்டுருக்காங்க. Windows 10 கொடுத்துருக்காங்க அண்ட் Windows 8.1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக் OSல வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா NTFS டிரைவர்னு வந்துட்டு டவுன்லோட் பண்ணுமா. ஸோ டவுன்லோட் பண்ணுறது தான் ரீடில் ரைட் பண்ண முடியுமா, அதாவது நீங்கள் காப்பி பேஸ்ட்டு இல்லை வந்து எடிட் பண்ண முடியுமா. ஸோ அதே மாதிரி சிங்கும் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு ஒன்று இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இது எங்கள் சைடில் வச்சுட்டு ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க்கு வந்துடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வரது பார்த்தீங்கன்னா 9300 இருந்துச்சு. பட் நான் ஆஃபரில் வாங்கினதால எனக்கு 8100 rupeesக்கு வந்துச்சு. இந்த ஆஃபர் இப்போதைக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நேற்றோட தீபாவளியோட. ஸோ இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் நம்மளுக்கு இப்படி தான் வந்திருக்கு. ஸோ நல்லாவே இருக்குது. ஒரு பாஸ்போர்ட் சைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதோட ஓவியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் மோட்டாவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சின்னதாகவே இருக்குது. ஓகே தான். இதை கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இது தான் USB போர்ட்டு. இதுக்கு ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. பட்டு எங்கன்ட்டு தெரியல. ஸோ இது உங்களுக்கு நாலு சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா 5 TB ஹார்ட் டிஸ்க்கு. கீழே வேறு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே சில பேக்கப் சாஃப்ட்வேர்ஸு அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து USB கேபிள். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் யூஸ் பண்ணுறதா தெரியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிட்டு பிறகு ஒரு லாங் ரிவ்யூ போகிற லாங் டைம் ரிவ்யூ. ஸோ இது இங்கே சொருவிட்டு ஸோ இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகே, இது கரெக்டாக நம்ம இங்கே சொருமும் போது நம்ம கரெக்டாக போடணும். இது ஏன்னா டைப் சி இல்லை. ஏதாச்சும் உடஞ்சிச்சுனாக்கா நம்ம ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இது லேப்டாப்பில் போட்டு உங்களுக்கு எப்படி போகுதுன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கை இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு பிறகு நம்மளுக்கு என்னென்னு இங்கே தேவைப்படுதுன்னு இங்கே பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இங்கே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன்.
இப்போது நம்ம ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மை பாஸ்போர்ட்னு இங்கே வந்துருக்கு. நம்ம வாங்கினதில் 5 TBயில் நம்மளுக்கு 4.54 TB தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இது ஏன்ட்டு உங்களுக்கு ஒரு சீட்டிங் மாதிரி தெரியலாம். பட் இல்லீகலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் தப்பு எதுவும் இல்லை. ஸோ இது எப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஏன் 5 TB வரலன்ட்டு உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது ஏதாச்சும் நான் ஒரு ஃபைலில் காப்பி பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கவரி சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா விட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணாக்கா உங்களால் ஹார்ட் டிஸ்க்கு யாருனாச்சும் ஓப்பன் பண்ணாக்கா நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்க முடியும். பட் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. என் பாஸ்போர்ட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணாலும் ஒன்றும் இருக்காது பெருசாக. ஆனால் உங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸு இல்லை ஃபைல்ஸை வைக்கிறது இருந்தாக்கா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக வந்துட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன்ட்டு. ஃபுல்லாக இங்கே ரெட்டாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் பார்த்தினாலே வந்துட்டு 1 GB கிட்ட போகுது. ஸோ அதனால தான் நான் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன். இப்போது நான் ஏதாச்சும் ஒன்று மூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ இங்கே போகிறேன். ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ ஸ்டோரேஜ் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த அரௌண்ட் ஒரு 20 GB கிட்ட வரலான்னு நினைக்கிறேன். 44 GB. ஓகே, இந்த 44 GB இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ டைமே வருதுன்ட்டு ஜஸ்ட் நான் காப்பி கொடுத்துட்றேன். இங்கே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். 44 GBக்கு எவ்வளோ நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னுட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்க்கல உங்களுக்கே தெரியும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 16 MB போகுது, 17 MB போகுது. இப்போது நம்மளுக்கு இங்கே டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12:23 ஆகுது. இது முடிக்கும் போது உங்களுக்கு நான் கரெக்டாக டைம் சொல்கிறேன். ஸோ எப்போ முடியுதுன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் 95% ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 44 GB 12:23க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா 12:55. 100% எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 44 GBக்கு இந்த WD டிஸ்கில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குது. என்னோடய லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பழசான ஒரு லேப்டாப்பு. ஸோ அதுலேயே வந்துட்டு இவ்வளோ 44 GB இவ்வளோ சீக்கிரத்தில் காப்பி பண்ணுன்னு நினச்சிங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் சொல்லுவேன். ஸோ நான் இன்டர்நெட்டில் தேடும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் டிஸ்க்னு பார்த்தீங்கன்னா WD தான். ஸோ அது ஃபுல் மீனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல்.
ஸோ இருக்குது, சீகேட் ஒன்று இருக்குது, ஸோ சாம்சங் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கம்பெனி இதெல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு லாங் டைம் யூசேஜ்க்கு பார்த்தீங்கன்னா WD இந்த ஹார்ட் டிஸ்க் தான் வந்துட்டு ரொம்ப நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியோ வாங்கினாக்கா ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 years லிமிட்டட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சர் சைட்லேருந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிப்பேரோ இல்லை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 2 TB, அப்போ 1 TB, 2 TB அண்ட் 4 TB, 5 TB மட்டும் இருக்குது இதில். ஸோ 1 TB வாங்கினாக்கா உங்களுக்கு 3000 சேஞ்ச் வரும். ஸோ அப்புறம் 2 TB பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட வரும். நீங்கள் 5 TB வாங்கினாக்கா இப்போதுக்கு 9000 சேஞ்ச் ருபீஸ் கிட்ட வருது. ஸோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 99% நீங்கள் காப்பி ஆகிடுச்சு, இப்போது ஃபுல்லாக ஆகிடுச்சு. இங்கே எவ்வளோ ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:23க்கு ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகிக்குது. ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நம்ம 30 மினிட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு 1 GB மேலேயே வந்துட்டு நம்மளுக்கு காப்பி ஆகிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நார்மலை விட ஒரு பக்காவான ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்கள் லேப்டாப் எவ்வளோ பழசாக இருந்தாலும் காப்பியில் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்துட்டு சூப்பரான இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளுக்கு இங்கே பேப்பரில் ஒரு நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் இருந்துச்சுனாக்கா 480 MB/s உங்களுக்கு போகிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த லேப்டாப் கொஞ்சம் பழசுன்றதுனால நம்மளுக்கு 25லேருந்து 30 MB கூட தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு பர் செகண்டுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 480 MB நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலனாக்கா, ஸோ இது மேக் யூஸ் பண்ணிக்கலாம், இது விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் யூஸ் பண்ணுறதுச்சுன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இன்டர்நெக்ஷன் பாஸ்வேர்ட் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் பாஸ்வேர்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் எந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயும் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு இன்டர்நேஷனல் கனெக்ஷனில் வெரிஃபை தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா WD ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே நம்ம சேனல் எங்கே யூஸ் பண்ணி வாங்குங்க, நம்ம சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம ஒரு ஆடி பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சிங்க, நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நான் மீண்டும் எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வச்சு கேட்கலாம். நான் முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.